வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். பொதுவாக எந்த ஒரு இயர்ஃபோன் ஆடியோ ப்ராடக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணாலும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வந்திருக்கிற இந்த இயர்ஃபோனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அந்த பேட்டர்ன்லாம் உடைக்கணும் போல். ஸோ வித்தியாசமான வேறு லெவலில் ஒரு இயர்ஃபோனாக இருக்குது. இந்த இயர்ஃபோனோட விலை இது பட்ஜெட் செக்மெண்ட் கிடையாது, அதாவது லோ பட்ஜெட் செக்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் ஹை பட்ஜெட் செக்மெண்ட் தான். பட் இருந்தாலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஹை பட்ஜெட் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் ப்ராபப்ளி நாளைக்கு லோ பட்ஜெட்டில் கூட வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள்லாம் இந்த இயர்ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. என்ன இயர்ஃபோன் இது? இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா Soundcore அப்படிங்கிற இந்த பிராண்ட்லேருந்து வந்திருக்கிற லிபர்ட்டி ஏர் 2 ப்ரோ. ஸோ இந்த ப்ராடக்டினுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் நாய்ஸ் கேன்சலிங் இருக்குங்க. ஸோ நம்மக்கிட்ட டேபிளில் இருக்கிற எல்லா இயர்ஃபோன்ஸ்லையும் இப்போ நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. ஆனால் இதில் புதுவிதமாக டார்கெட்டட் நாய்ஸ் கேன்சலிங் அப்படிங்கிறாங்க. மியூசிக்கில் நிறைய ப்ரீசெட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கே ப்ரீசெட் வச்சு ப்ளஸ் டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு கூட ப்ரீசெட்லாம் வச்சு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட இந்த இயர்ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக நேரம் கடத்தாமல் குயிக்காக நம்ம இந்த இயர்ஃபோனை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆல்ரைட், ஸோ லிபர்ட்டி ஏர் 2 ப்ரோ. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ்னுடைய பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ப்ரீமியம் பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜை சுற்றி பல விஷயங்கள் போட்டிருக்கு. 10 கிராமி அவார்ட்ஸ் வின் பண்ண மியூசிஷியன்ஸ் மற்றும் ஆர்டிஸ்ட்னால இது பரிந்துரைக்கப்பட்ட ஒரு இயர்ஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை நம்ம திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த இயர்ஃபோன்ஸ், அதுக்கப்புறமா அதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை திறந்து நம்ம அது கீழே பார்த்தோம்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு வயர்டு ஒரு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், குவிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கான வாரண்டி இந்த ப்ராடக்ட்டில் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில் நீங்கள் வாங்கினாலும் கூட. பட் அதெல்லாம் திறந்து உள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் 9 விதமான இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலிங்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகணும் அப்படின்னா இயர்ஃபோன்ஸ் ஒழுங்காக உங்கள் காதில் சீலாகி உட்காந்துருக்கணும். ஸோ அந்த சீலை சூஸ் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு எக்கச்சக்கமான சைஸில் உங்களுக்கு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீலுமே ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் எல்லாம் வேறு இருக்குது. வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொன்றா சொல்லுவோம். இந்த சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டிசைனில் ஸ்கொயர் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் வடிவத்தில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் கேஸ், இந்த மாதிரி ஸ்லைடிங் பண்ணதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இந்த இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கு இருக்குது. பின்புறத்தில் USB போர்ட் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா பேரிங் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்புறத்தில் 3 LED லைட் கொடுத்துருக்காங்க. அந்த LED லைட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த இயர்ஃபோன்ஸ் ஒரு 4-5 கலர்ல அவைலபிளா இருக்கு. சோ நம்ம கிட்ட இந்த பிளாக்கிஷ் கலர்னு பார்த்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் பிளாக்னு சொல்ல முடியாது, ஒரு டார்க் இருக்கிறதுலயே டார்க்கஸ்ட் ஷேட் ஆஃப் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். மேட் ஃபினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டெம் டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸ், கம்ப்ளீட்லி ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ல 6 மைக் இருக்கு மொத்தம். இதுல 3 மைக், இதுல 3 மைக். கால்ஸ் பேசுறப்போ சுத்தி இருக்கிற நாய்ஸை சப்ரஸ் பண்ணி உங்களுக்கு காலோடைய குவாலிட்டி கிளீனா உங்க காது கேட்கணும். அதே மாதிரி நீங்க பேசுறப்போயும் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிளியரா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக 6 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதில் வேர் டிடெக்ஷன்லாம் இருக்கு. ஸோ காதில் போட்ட இயர்ஃபோன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்டுட்டு இருக்க பாட்டு பாஸ் ஆயிரும். திருப்பி போட்டிங்க அப்படின்னா பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சைடில் இது டச் கண்ட்ரோல், சவுண்ட்கோர்னுடைய ஒரு லோகோ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டச் கண்ட்ரோலுக்கான எல்லா ஆக்டிவேஷன் இருக்கு. எக்கச்சக்கமான கண்ட்ரோல்ஸ் இருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பாட்டு ஸ்கிப் பண்ணுறது, பிளே பண்ணுறது, அப்புறம் கால் அட்டன் பண்ணுறது, காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்ஸ், எக்கச்சக்கமான மோட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஒவ்வொரு மோட்ஸுக்கும் சைக்கிளிங் பண்ணி சூஸ் பண்ணுறது, இதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த எந்த விதமான டச்சில் உங்களுக்கு எந்த விதமான ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்குமே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸை இப்பொழுதைக்கு நம்ம ஓரமாக வச்சுட்டு அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ Soundcore அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிளே ஸ்டோரில் இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஐஃபோன் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், எதில் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஈஸியாக உங்கள் மொபைல் ஃபோனோட இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த இயர்ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கனெக்ட் ஆயிடுது. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு மெயின் ஸ்க்ரீனில் அந்த டிவைஸோட செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் டிவைஸோட செட்டிங்ஸ் அந்த பேஜில் நீங்கள் பார்க்குறப்போ இந்த இயர்ஃபோன்ஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குது, லெஃப்ட்டில் எவ்வளோ பேட்டரி இருக்குது, ரைட்டில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த நாய்ஸ் கேன்சலிங் மோடை எந்த விதமான மோட் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் நீங்கள் சூஸ் பண்ணி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இருக்கீங்களா, அதாவது
ஒரு கார்லயோ ஒரு ட்ரெயின்லயோ போயிட்டு இருந்தோம்னா அதுக்கேற்ற நாய்ஸ் கேன்சலேஷன் டியூன் பண்ணிக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி இண்டோர் கண்டிஷன்ல உட்கார்ந்தோம்னா அதுக்கு ஒரு ப்ரீசெட் இருக்கு. இல்ல அவுட்டோர் வெளிய சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம், அப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான அவுட்டோர் மோட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் வித்தியாசமான ஒரு சினாரியோ அப்படிங்க நீங்க சூஸ் பண்றப்போ கஸ்டம் மோட சூஸ் பண்ணிட்டு அதுல நீங்க ஒரு டயல் மாதிரி இருக்கு, அந்த டயலை சுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நாய்ஸ் கேன்சலிங் சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க அதையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் கிடையாது, டிரான்ஸ்பெரன்சி மோட். டிரான்ஸ்பெரன்சி மோட் அப்படிங்கிறது நாய்ஸ் கேன்சலேஷன் மோடோடைய ஆப்போசிட். நாய்ஸ் கேன்சலேஷன்ல உங்களுக்கு நாய்ஸ் வெளியே இருக்கிற நாய்ஸ் உங்களுக்கு சுத்தமாக கேட்காது. டிரான்ஸ்பெரன்சி மோட்ல வெளியில் இருக்கிற எல்லா சவுண்டுமே உங்களுக்கு கிளியராக கேட்கும். ஸோ டிரான்ஸ்பெரன்சி மோடு போட்டாலுமே உங்களுக்கு ஃபுல்லி டிரான்ஸ்பெரண்ட் இல்லாட்டி வோக்கல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிசேபிள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நார்மல் மோடு கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எஃபெக்டிவா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிற்பகுதியில் சொல்றேன். முதல்ல வந்து என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னர் சைடு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஹியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய சவுண்ட்கோர்னுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சர் இது. ஸோ இந்த ஃபீச்சர் மூலமா உங்க காதனுடைய சென்சிட்டிவிட்டியை மெஷர் பண்றாங்க. முதல்ல வந்து வயசு கேட்குது, உங்களுடைய வயசுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு சவுண்டும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எமிட் பண்றப்போ உங்களுக்கு காதில் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பல ஃப்ரீக்வன்சியில் சவுண்ட் எமிட் பண்றாங்க. ஸோ இந்த சவுண்ட் கேட்குது அந்த சவுண்ட் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய காதுக்கு ஏத்தாப்புல உங்களுடைய ஹியரிங் கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல ஒரு ப்ரீசெட் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா எக்கச்சக்கமான ப்ரீசெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் பூஸ்ட், சில பேருக்கு வந்து பேஸ் பூஸ்டா இருக்கிறது பிடிக்கும், ஸோ அவங்களுக்காக பேஸ் பூஸ்டர். சில பேருக்கு பேஸே பிடிக்காது அப்படிம்பாங்க, ஸோ அவங்களுக்காக பேஸ் ரெடியூசர். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 வகையான ஒரு ப்ரீசெட் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 வகையான ப்ரீசெட்லேயே உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரீசெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கூட கஸ்டம் ப்ரீசெட் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த இயர்ஃபோன்ஸ்ல. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் எஃபெக்டிவா இருக்கா, இதெல்லாம் சூப்பரா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து சவுண்ட் குவாலிட்டி. சவுண்ட்கோர்னுடைய ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனல்ல நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பற்றி நம்ம எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறத விட ஒரு 2-3 பாட்டு இந்த இயர்ஃபோன்ஸை கேட்கறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் சொல்கிற 2-3 பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்க. ஸோ அந்த பாட்டுலாம் இது வரைக்கும் கேட்காத வித்தியாசமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். 99 சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு புதிய படம் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து 1000 வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டில் ஒவ்வொரு லிரிக்ஸுக்கு நடுவில் ஒரு ப்ரீத்திங் சவுண்டு மாதிரி இருக்கும், உருமுறை சவுண்டு மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். அந்த சவுண்ட் வந்து அருமையாக கேட்குதுங்க. அதாவது காதில் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கப்போ உள்ளுக்குள்ளே யாரோ ஒரு புத்தர் ப்ரீத்திங் பண்ணுறது, பக்கத்தில் வந்து கழுத்துக்கு பக்கத்தில் யாரோ ப்ரீத்திங் பண்ணுற சவுண்ட், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அவனுக்கு கேட்குது. அதே மாதிரி இன்னொரு சவுண்டு கிப்ரானுடைய ஒரு சிங்கிள் ரீசெண்டாக அவன் கேட்டு பார்த்தேன், மன்னவன் ஆனாலும் சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அந்த சவுண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உரிமை மாரி ஒரு சவுண்டு, ஒரு ட்ரம் யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படி உருவுறப்போ குருன்னு சவுண்டு நம்ம கேட்குறப்போ ரியலிஸ்டிக்காக லைவாக அந்த ஆர்டிஸ்ட் வந்து நம்ம காது முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஃபீல் உங்களுக்கு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ பேஸ் நல்லா இருக்குது, சவுண்டு ஃப்ரீக்வன்சிஸ் நல்லா டிஸ்டிங்க்டாக இருக்குது, வாய்ஸ் கிளாரிட்டி அருமையாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ சவுண்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டாப் நாச், அவ்வளோதான். வேற ஒரே ஒரு வார்த்தை தான், வேற எந்த வார்த்தையும் கிடையாது. பட் இந்த சவுண்டு குவாலிட்டி என்கிட்ட இருக்கிற மித்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோனுடையோ இல்லை ஓப்போனுடைய என்கோ எக்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோனுடைய சவுண்டு குவாலிட்டி அது வேற லெவல், அது சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீசெட் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ண தேவையில்லை, எல்லார் காதுக்கும் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக கேட்கும். இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து இது பண்ணுற ஒரு விஷயத்தை எதுவுமே பண்ணாமல் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ அசால்ட்டை தட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து தள்ளி வச்சுருவோம். ஓப்போனுடைய என்கோ எக்ஸ் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. இது இரண்டுடைய சவுண்டு குவாலிட்டி மட்டும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு குவாலிட்டியில் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது ரெண்டுமே. 0.5 பாயிண்ட்ஸ் நான் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக கொடுப்பேன் சவுண்ட்கோர்னுடைய இந்த லிபர்ட்டி ஏர் 2 ப்ரோவுக்கு. காரணம் அதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி, அந்த இதுலேயும் கிளாரிட்டி இருக்குது, பட் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி எனக்கு இந்த லிபர்ட்டி ஏர் 2 ப்ரோவில் நான் என்ஜாய் பண்ணேன். நாய்ஸ் கேன்சலிங் மோட் இந்த 3 எதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அகெயின் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோவில் வந்து நாய்ஸ் கேன்சலிங் சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஆனால் இந்த 10,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற இந்த இரண்டுலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலிங்கோடைய எஃபெக்டிவ்னஸ் லிபர்ட்டி ஏர் 2 ப்ரோவில் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு மோட்ஸ் நம்ம சூஸ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்குள்ளேயே ஒவ்வொரு மோட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறப்போ அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி எனக்கு தெரியல, உண்மையிலேயே ரியலாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சராக எனக்கு ஃபீல் பண்ணேன். டிரான்ஸ்பரன்சி மோடில் அகெயின் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவை அடிச்சுக்கிறதுக்கு இங்கே ஆளே கிடையாதுங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்பரன்சி மோட் எவ்வளோத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நான் காதில் போட்டுட்ருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அவ்வளோத்துக்கு கம்ஃபர்டபுளான இயர்ஃபோன்ஸும் கூட. பட் டிரான்ஸ்பரன்சி மோடுங்கிறப்போ நேச்சுரலாக நம்ம சுற்றி இருக்கிற சவுண்டுங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக காதில் கேட்டே இருக்கும்.
Oppo Enco X பொறுத்த வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் இருக்கு. Apple AirPods நான் காதுல போட்டுருக்கிற அதே கம்ஃபர்ட் எனக்கு கிடைக்கும். பட் டிரான்ஸ்பரன்சி மோட் அவ்வளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. Liberty Air 2 Proல டிரான்ஸ்பரன்சி மோட் நல்லா ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு காதுக்குள்ள போட்டு ஒரு அமுக்குற ஒரு ஃபீலிங், காதுக்குள்ள ஒரு இயர்ஃபோனை போட்டிருக்கேன். அதையும் தாண்டி ஒரு மைக்கோ ஒரு எக்ஸ்டர்னல் சவுண்டே வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள வாங்கி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ டிரான்ஸ்பரன்சி மோட் அவ்வளோத்துக்கு எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை. கால் குவாலிட்டி, கால்ஸ் பேசுறதுக்கு எந்த இயர்ஃபோன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oppo Enco X இல்லை Liberty Air 2 Proவான்னு பார்த்தோம் அப்படின்னா Liberty Air 2 Pro. கால்ஸ் பேசுறது அவ்வளோ துல்லியமாக இருக்குது. நான் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஏதோ மொபைல் ஃபோனில் தான் பேசுகிறேன், அதுவும் என்னுடைய மொபைல் ஃபோனுடைய மைக் ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க பேசுகிறதும் எனக்கு ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளியராக கேட்டுச்சு. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இந்த Liberty Air 2 Proல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டச் ஜெஸ்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் அதோட ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்ப குவிக்காக இல்லை. மொபைல் ஃபோன் மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா OTA அப்டேட்லாம் வருதுங்க. ஸோ சமீபத்தில் ஒரு அப்டேட் வந்துச்சு. ப்ராப்ளி இந்த இன்னொரு அப்டேட்டில் கூட அந்த டச் சென்சிட்டிவ் ஜெஸ்டர்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் நினைக்கிறேன், சொல்ல முடியாது. கடைசியாக இதனுடைய பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு 7 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த இயர்ஃபோன்ஸை ஒரு யூஸ்வலாக எல்லா இயர்ஃபோன்ஸும் நான் 50% வால்யூம் வச்சு கேட்பேன். ஆனால் இந்த இயர்ஃபோன்ஸ் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் பொருந்திய இயர்ஃபோன்ஸை வந்து 50% கூட நீங்கள் வைக்க தேவையில்லை. 30% வால்யூம் வச்சு கேட்டாலுமே உங்களுக்கு கிளியரான சவுண்ட் கேட்கறதுனால அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்பப்போ 50% இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே எனக்கு 7 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சிது. இந்த பாக்ஸுக்குள்ளே மொத்தமாக ஒரு 3 times போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் உங்களுக்கு குவிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ USB Type-C கேபிள் மூலமாக உங்களுக்கு குவிக் சார்ஜுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய OnePlus 9 Pro மொபைல் ஃபோனில் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலே வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் சார்ஜ் ஏறிக்கும். ஓகே, ஸோ இந்த இவ்வளோ விஷயங்களும் இருக்கிற இந்த Soundcore Liberty Air 2 Proனுடைய விலை பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 9,999 rupeesக்கு இப்போதைக்கு இருக்குது. ஸோ நிறைய டீல்ஸ்லாம் வரும், செக் பண்ணி பாருங்கள். அதே விலையில கிட்டத்தட்ட அதே விலையில இருக்கக்கூடிய Oppo Enco X சூஸ் பண்ணுவியா இதை சூஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைய தேதி வரைக்கும் என்னுடைய ஃபேவரட் இயர்ஃபோன்ஸ் Oppo Enco X. ஸோ ஸ்டில் நான் வந்து Oppo Enco X சூஸ் பண்ணுவேன். பட் இதுக்கான முக்கியமான காரணம் இதை நான் காதில் போட்டிருப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட், AirPods Pro போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் எனக்கு Oppo Enco Xல கிடைக்குது. ஸோ அதனால நான் இதை சூஸ் பண்ணுவேன். பட் அப்படி சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடாக இருக்கட்டும், இல்லை இவ்வளோ ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த Soundcore Liberty Air 2 Proல பெட்டராக இருக்குது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.